தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சந்து சிரிக்குதுன்னு ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்துக்கு முழு பொறுப்பேற்று தமிழக முதல்வர் பதவி விலக வேண்டும்னு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கேட்டுக்கொண்டிருக்காரு. ஒரு சகோதரர் சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது ஒரு பேர் அதிர்ச்சி. இப்படிப்பட்ட இந்த பேர் அதிர்ச்சி தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கை தமிழக அரசாங்கம் ஒரு மாநில தலைவர், ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவருடைய உயிருக்கே பாதுகாப்பில்லாத ஒரு மாநிலமாக, குறிப்பாக சென்னை மாநகரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு மாவட்ட தலைவர் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதனுடைய குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்படவில்லை. அதே தொடர்ந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிமுகவினுடைய நிர்வாகி ஓட வெட்டக் கொள்ளப்பட்டார்கள். ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கே பாதுகாப்பு இல்லை, அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது தமிழக அரசாங்கத்தினுடைய தோல்வியை காட்டுகிறது. திமுக அரசாங்கம், திரு ஸ்டாலின் அரசாங்கத்தினுடைய தோல்வியை காட்டுகிறது. சட்டம் ஒழுங்கு சிறிது கூட தமிழ்நாட்டில் இல்லாத சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கை தன் கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் இதற்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டும். ஒரு கட்சியினுடைய மாநில தலைவரை கட்சி பணி செய்ய முடியாமல் பாதுகாப்பற்ற சூழ்நிலை, சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்படுகின்ற சம்பவம் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் நடந்திருக்கு. இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.